ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ 2025க்கான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, அதுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், ஆர்ஆர்பி பெங்களூரு, இந்த 3 ஜோனுக்கும் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் வந்து எப்படி வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்றதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேப்பிங் டேபிளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அலைடு இன்ஜினியரிங் தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். அதாவது மெக்கானிக்கல் சிலபஸ் தான் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அலைடு இன்ஜினியரிங், இதே எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். அடுத்து சிஎம்ஏ போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இஎம்எஸ் போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேவா? சிஎம்ஏ போஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷனு, ஆர்ஆர்பி சென்னையில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஆர்ஆர்பி பெங்களூரில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்றதை கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மட்டும்தான் எலிஜிபிள். அதனால் அதில் வந்து அவங்க மட்டும்தான் காம்பீட் பண்ண முடியும், வேறு யாரும் காம்பீட் பண்ண முடியாது. இதே மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலும் காம்படிஷனில் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கலும் காம்படிஷனில் இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸும் காம்படிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? சிக்னல் டெலிகம்யூனிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, சிஎஸ்ஐடி படித்தவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து 160 வேகன்சி வந்திருக்கு, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் வந்து 60 வேகன்சி, ஆர்ஆர்பி பெங்களூரில் வந்து 80 வேகன்சி வந்திருக்கு. ஓகேவா? ஜோன் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து எந்த ஜோன் போகணும்னு விருப்பம் இருக்கோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி வந்து பாருங்கள். வேகன்சி வந்து எதில் அதிகமாக இருக்கோ அந்த வேகன்சிக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிற ஜோனில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ஜோனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஜோனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ போஸ்ட் வந்து எலிஜிபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து சிவிலுக்கு வந்து 71 வேகன்சி வந்து எலிஜிபிள். இந்த 71ல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்எஸ் வந்து சேர்ந்து வந்துடும். ஓகேவா? டிஎம்எஸ் வந்து 42 வேகன்சி வந்து எலிஜிபிள். அந்த 42 எடுத்துட்டோம் அப்படின்னா சிவிலுக்கு வந்து ஒரு 29 மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வந்து 118 வேகன்சிக்கு எலிஜிபிள். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 130 வேகன்சிக்கு எலிஜிபிள். சிஎஸ்ஐடி பார்த்தோம் அப்படின்னா 54 வேகன்சிக்கு எலிஜிபிள். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சிஎம்ஏ போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்டு. ஓகேவா? இப்போ சிஎம்ஏ போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பெங்களூரில் வந்து 13 வேகன்சி இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டிவிசியில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து ஒரு 41 வேகன்சிக்கு எலிஜிபிள், மெக்கானிக்கல் வந்து 18, எலக்ட்ரிக்கல் வந்து 21, சிஎஸ்ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிக்கு எலிஜிபிள். இதே வந்து ஆர்ஆர்பி பெங்களூரில் பார்த்தோம் அப்படின்னா சிவில் வந்து 13 வேகன்சிக்கு எலிஜிபிள், மெக்கானிக்கல் வந்து 51 வேகன்சி எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்து 55 வேகன்சிக்கு எலிஜிபிள், சிஎஸ்ஐடி வந்து 5 வேகன்சிக்கு எலிஜிபிள். ஓகே. சிஎம்ஏ போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேவா? இதே மாதிரி சிஎஸ்ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 54 வேகன்சிக்கு வந்து எலிஜிபிள். அதனால் அதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் தான் வந்து வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதிலேயே அப்ளை பண்ணலாம். இதே சிவிலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த 71ல் 42 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்எஸ் போஸ்ட்டு, மீதி வந்து 29 வேகன்சி தான் சிவில் எலிஜிபிள். இதே வந்து ஆர்ஆர்பி டிவிசியில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு வந்து 41 வேகன்சி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அந்த வேகன்சியை கம்பேர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு சேஃப் ஜோன் எதுவோ அதை பொறுத்தளவு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சிவிலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி டிவிசி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாப் நேச்சரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப் நேச்சர் தெரிஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மார்க்குக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து ஜாப் நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஜாப் நேச்சருக்கு வந்து நான் தனியாக வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க.
ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் எதுவோ அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க. கண்டிப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜாப் லொக்கேஷனு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சென்னையில் தான் வந்து எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதே மாதிரி சென்னையில் என்னென்ன போஸ்டிங் இருக்குமோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா சேலரி வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக வரும். இப்போ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் சேஃப்டி கேட்டகரி. சேஃப்டி போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சேஃப்டி கேட்டகரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட்டுக்கு போகணுன்ற ஆசை இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து சிவிலுக்கு வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிவில் ஒர்க்ஸ் வந்து கொடுங்க. அடுத்து டிஎம்எஸ்ஸு, அடுத்து வந்து பிவே அண்டு பிரிட்ஜ். பிவே வந்து கொஞ்சம் வந்து 24/7 ஒர்க். அதனால் வந்து பிவே வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற ஜாபுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப்பு, ப்ரொடக்ஷன் யூனிட்டு, கேரேஜ் வேகனு, டீசல் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்எஸ் போஸ்ட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் தான். அதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டட் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக கொடுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்றதை பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறத கொடுக்கலாம். அதே மாதிரி வேக்கன்சிக்கு வந்து எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாகும். அதனால் அதை பொறுத்தும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐடி வந்து 3 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். இந்த 3 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து டிஎம்எஸ் போஸ்ட் கொடுக்குறதுனால கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிவே அண்டு பிரிட்ஜு, அடுத்து வந்து டிஎம்எஸ் போஸ்ட் வந்து வேகன்சி ரொம்ப கம்மி. அதனால் பிவே பிரிட்ஜை வந்து நம்ம வந்து முன்னாடி கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலை பொறுத்தளவு மெக்கானிக்கல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து சிஎஸ்ஐடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது திருவனந்தபுரத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஒர்க்ஸுக்கும் பிவே பிரிட்ஜுக்கும் வந்து எலிஜிபிள். அதனால் ஒர்க்ஸு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மெக்கானிக்கலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேரேஜ் வேகனுக்கு வந்து அதிகமான வேகன்சி இருந்தது. அதனால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வர்றதுக்கு கொடுத்துக்கோங்க. சிஎஸ்ஐடி பொறுத்தளவு டெலிகம்யூனிகேஷன் சிக்னலுக்கு வந்து எலிஜிபிள். இந்த 2 ஆப்ஷன் தான். இதில் வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்னலுக்கு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து சிபிடி 1க்கு படிக்கலாம், சிபிடி 2க்கு படிக்கலாம், ஜாப் ப்ரொஃபைல் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்றதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். ஓகேவா? அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க.
இந்த எல்லா வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.